டியர் ஸ்டூடெண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் டிமெட்டீரியலைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க. அந்த பிக்சர் மூலிமா நம்ம வந்து செயல்படலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காமன் பேங்க், பொதுவான வங்கியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அது மூலிமா என்ன பண்ணுறோம், நம்முடைய ரிஸ்க்கை வந்து லோ ரிஸ்க் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் பார்ப்போம் காமன் பேங்க்கு. ஃபஸ்ட்டு நம்ம காமன் பேங்க் வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்டும் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுது. ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆன உடனே நோ ஆட் லாட் ப்ராப்ளம், அதாவது பங்கு பத்திரத்தை வந்து என்ன பண்ணுறோம், அனுப்புவதால் ஏற்படும் இடர்கள் வந்து ரொம்ப குறைப்பாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லோ ரிஸ்க் ஆஃப் டெலிவரி, சிக்கல்களை வந்து அகற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரிஸ்க் ரொம்ப கம்மி இதில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் கேஸ்ட் போகும்போது செலவு ரொம்ப குறைவாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈஸ் டு ஹோல்டு, வைத்திருப்பது வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது. அதான் வந்து டிமேட் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. அப்போ டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் நம்ம ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா இடைத்தரகர்களுக்கு வந்து ரொம்ப புரோக்கர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அது மூலிமா நம்முடைய ஷேர்ஸை வாங்குகிற செலவும் ரொம்ப அதிகமாகும். ஆனால் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தா ரொம்ப ஷேர்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம வச்சுருந்தோம்னாவே அது மூலிமா நம்ம வாங்கிக்கலாம். ஏதாவது ஒரு பங்குச்சந்தை வந்து நெஃப்ட் வந்து அதிகரிக்கும் போது என்ன ஆகுன்னா, நெஃப்ட் வந்து அதிகரிக்கும் போது என்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தேசிய பங்குச்சந்தை வந்து உடைய அளவு அதிகரிக்கும் போது எந்த நிறுவனத்தில் அதிகமாக போய் நிற்குதோ அந்த ஷேர்ஸை வந்து நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வாங்கலாம். நம்ம அதாவது கைப்பத்திரத்தில் வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், ரொம்ப ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஆனால் டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக அப்டேட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்கலாக அப்டேட் ஆகிடும். நம்மளுக்கு என்னென்ன ஷேர்ஸ் வாங்கணும், என்னென்ன ஷேர்ஸ் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே இருக்கும். நம்ம வந்து அதை ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம மணியும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஷேர்ஸ் வாங்குகிறோம், எவ்வளோ ஷேர்ஸ் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணியும் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிமேட் அக்கௌண்ட், அதாவது வாட் இஸ் டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா புறத்தோற்றமற்ற ஒரு கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புறத்தோற்றமற்ற ஒரு கணக்கு, அதுதான் டிமேட் அக்கௌண்ட். A demat account hold all the shares that are purchased in electronic or dematerialized form. அதாவது புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கு என்பது ஒரு மின்னணு அல்லது புறத்தோற்றமற்ற வடிவத்தில் வாங்கக்கூடிய அனைத்து பங்குகளையும் இது வந்து குறிக்கிறது. Basically, a demat account is to shares what a bank account is to money. அதாவது அடிப்படையில் புறத்தோற்றமற்ற பங்குகள் எந்த வங்கியின் கணக்கில் பணமாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க என்பதை வந்து இது குறிப்பிடுகிறது. லைக் த பேங்க் அக்கௌண்ட், a demat account hold the certificate of financial instruments like shares, bonds, government securities, mutual funds and exchange traded funds. அதாவது புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கு சாதாரண வங்கி கணக்கை போலவே பங்குகள், பத்திரங்கள், அரசாங்க பத்திரங்கள், பரஸ்பர நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. பரஸ்பர நிதி அப்படின்னு போகும்போது பாண்ட்ஸ், கவர்மெண்ட் ஷேர்ஸ் அண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பரஸ்பர நிதி மற்றும் பரிமாற்ற வர்த்தக நிதிகள் போன்றவைகளை வந்து புறத்தோற்றமற்ற பத்திர கணக்குகளை வைத்திருப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட் அதுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தோஸ் டிமேட் அக்கௌண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் டெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் டெபாசிட்டரி. ஸோ அங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். இன்வெஸ்டர்ஸ் பிஓன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்வெஸ்டர்ஸ் பிஓ டிமேட் அக்கௌண்ட், அதுதான் வந்து இன்வெஸ்டர்ஸ் உடைய டிமேட் அக்கௌண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் இது வந்து கொடுப்பாங்க. அந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் உடைய சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. இது மூலமா என்ன பண்ணலாம், டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹவு டு ஓப்பன் ஏ டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய செலக்ட் டிபி அப்படின்னு பார்க்கும்போது வைப்பாக பங்கேற்பாளருடைய தேர்ந்தெடுக்கவும், அதாவது டிபி வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆஃப்
அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கணக்கு படிவத்தை வந்து நிரப்புகிறோம். அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், சப்மிட் டாக்குமெண்ட்ஸ். நம்முடைய டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோம் பேங்க்கில். அடுத்து தான் இன் பர்சன்ஸ் வெரிஃபிகேஷன். பர்சன்ஸுடைய வெரிஃபிகேஷன் நேரடி சரிபார்ப்பு மூலயமா வந்து சரிபார்க்குறாங்க. அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்ட் நம்பர் அண்டு ஐடி ப்ரொவைடட், அதாவது டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுது. நம்முடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். பேங்க் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து எந்த பேங்க்கில் வேணாலும் நம்ம வந்து டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நான் ஷேர் மார்க்கெட்டில் ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய் கொடுத்து என்னுடைய கம்பெனி வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து டிமெண்ட் அக்கௌண்ட்டுடைய ப்ராசஸ். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்ததான் நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் ஒன்று கேட்குறாங்க. என்னென்ன ப்ரூஃப் இருந்தால் நம்ம வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி கொடுத்துருக்காங்க. பேன் கார்டு இருக்கணும் ஃபஸ்ட்டு, ஓட்டர் ஐடி இருக்கணும், பாஸ்போர்ட் இருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், பேங்க் அட்ரஸ்டேஷன் இருக்கணும், பேங்க் வந்து பேங்க் புக்கு முன்னாடி இருக்கிற பேஜஸ், ஐடி ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். ஐடி ரிட்டர்ன்ஸ்னால் 60,000 மேலே நம்ம வந்து மந்த்லியோ இயர்லியோ என்ன பண்ணணும், மந்த்லி வந்து 60,000 மேலே அபோவ் நீங்கள் வந்து ஷேர்ஸில் டேக்ஸ் பே பண்ணுறாங்களா, அந்த ஐடி டேக்ஸ் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரிசிட்டி பில் அது தேவை, டெலிஃபோன் பில் தேவை, ஐடி கார்ட்ஸ் ஏதாவது ஒரு ஐடி கார்ட்ஸ் தேவை, அதாவது கம்பெனி என்ன ரன் பண்ணுறதுக்கான ஐடி கார்ட்ஸ் இருக்கணும். வித் அப்ளிகன்ஸ் போட்டோ இருக்கணும். இஷ்யூஸ் பை த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த டிபார்ட்மெண்ட்ஸ், ஸ்டாட்டுட்டரி இன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், இதில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதில் ஓப்பன் பண்ணலாம். காலேஜ் affiliated and universities or professional bodies such as ICAI, ICWI, ICSI, Bar Council, etc. இது என்னென்னா நிரந்தர கணக்கு எண் இருக்குது பார்த்தீங்களா, பேன் கார்டு இருக்கணும், வாக்காளர் அடையாள அட்டை, இது மூலிமா அந்தந்த ஆவணங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான அல்லது ஒழுங்குமுறை ஆவணங்கள் ஒன்று கேட்குறாங்க. பொதுத்துறை நிறுவனங்கள், வணிக வங்கிகள், பொது நிதி நிறுவனங்கள், பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற கல்லூரிகள், இது மூலிமா போன்ற எல்லா அமைப்புகளுடைய புகைப்படங்கள் ஒட்டிய அடையாள சான்றிதழ்கள் ஆகியவையாக இங்கே ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. அடையாள அட்டை வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகவரி இருக்குல்ல, அட்ரஸ் ப்ரூஃபும் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்னால் என்ன வைப்போம், அதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி அந்த பேங்க் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய ஃபார்மை வந்து ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டேட் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி டிமேட் அக்கௌண்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.